சகல விதமான தோஷம் அப்படின்னாவே அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு பேர் தான் பாப்ப நாசம்னு பேர். பாப்ப நாசம். அப்போது வசிஷ்டர் சூரியனுக்கு சாபமிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கிருந்து வந்து சனி பகவான் காக உருவில் நகைக்க குரங்கு ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா, அனுமனுடைய லிங்கத்தை கொண்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. காகம் வந்து இதை முன்னாடியே கூறினதுனால சொல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, சினங்கொண்ட முனிவர் காசியில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சனிக்கு வந்து சாபமிட்டார். எனவே இன்றைய வரை காசியில் வந்து பார்த்திங்கன்னா காகங்கள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுவதில்லை. சூரிய பகவானை தொடர்ந்து இந்த சனி பகவான் திருக்கண்டியூரில் அரை சாபம் நீங்க பெற்று பின்னர் பாபநாசத்தில் முழு சாபம் நீங்க பெறுகின்றார். காசியில் இந்த சூரியனும் சனியும் முனிவரின் சாபத்தால் தென்னாடு வந்து விட்டதால் இந்த காசியில் நவகிரகங்களை வந்து காண முடியாது. பாபநாச ஆலயத்தில் ஒரே சன்னிதியில் பைரவரும் சனீஸ்வரரும் 6 அடி உயரம் உள்ள சூரிய பகவானும் வந்து பார்த்திங்கன்னா வீற்றிருப்பதை காணலாம். ஸ்ரீராமன் பிரம்மகத்தின் நீங்க பெற்ற ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தான். அதனால் இங்கே வந்து வழிபடுவது உங்களுக்கு சகல விதமான பாப்ப விமோசனம், பாப்ப